இது நடிகர் உங்களோட சக நடிகர் வந்து விஜய் அவரும் வந்து இந்த ஆமாம் இறங்கியிருக்காரு. ஆமாம் அந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சினிமா படங்களில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, இந்த காதல் படத்தில் சொல்கிற மாதிரி, இந்த சின்ன கேரக்டரு, டாக்டர் கேரக்டரு, வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டரு, இல்லை ஒரு நண்பன், உயிர் நண்பன் கேரக்டரு, அது மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஹீரோ தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக சிஎம் நாற்காலி தான்ங்கிற ஒரு கனவில் வர்றாரு. அது வந்து எந்தளவுக்கு அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த தமிழகம் வரலாறு, ஏன்னா உலகத்திற்கே தொன்மையான ஒரு நாகரிக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இது, ஒரு தேசிய இனம். ஸோ இந்த இனத்தில் இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிகள் நடக்குது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அதனுடைய ஒரு பகுதியாக தான் அதை பார்க்குறேன். அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கிறனால நிச்சயமாக மக்களிடத்தில் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஒரு நடிகராக பிடிச்சிருக்கும். இப்போ என்னையே 100 பேருக்கு பிடிக்குதுன்னா அவரை ஒரு 1000 பேருக்கு பிடிக்காமையாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த புகழை வைத்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த தமிழகத்திற்கும் தமிழ் சார்ந்த மக்களுக்கும் தமிழுடைய பிரச்சனைகளுக்கும் எதுக்கு நீங்கள் முன்னெடுத்து வந்தீங்க, எதுக்கு களத்தில் வந்து நின்னீங்க? அட்டண்டன்ஸ் நான் போட்டேங்கிறது மட்டுமே இங்கே வந்து சரியாக வராது. நீ 100% அட்டண்டன்ஸ் போட்டிங்களா நீங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் முக்கியமான பிரச்சனைகள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குது. இது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். இத்தனை ஆண்டு காலம் 33 34 வருஷம் சினிமாவில் இருந்த நீங்கள் வந்து எங்கேயாவது உங்களை எனக்கு விஜய்னு தான் தெரியும். தமிழிசை மாதிரி ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் தான் உங்களை வந்து மத ரீதியாக உங்களை தனிமைப்படுத்துவதற்காக ஜோசப் விஜய்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேர்தல்னு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஜோசப் விஜய்னு உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? எவ்வளோ குறுகிய சிந்தனையாக இருக்குது? இத்தனை ஆண்டு காலம் மத ரீதியாக அடையாளப்படுத்தி கொள்ளாத நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்குறாங்கல்ல. அப்போ அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க மக்கள். அப்போ அதே மக்கள் என்ன கேட்குறாங்க? இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்த நீங்கள் ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவம் சார்ந்த மத நல்லிணக்க விழாக்கள்லையோ, இல்லை ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்திலேயோ, இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள்லையோ அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்களா? இல்லை அந்த மக்களோடாவது நீங்கள் எங்கேயா நின்றுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சரி இப்போ இவர் ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளம் காட்டுறாரு. அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் இயக்குனர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் தாய் மதத்துக்கு திரும்பி விட்டேன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அவங்களுக்குள்ளே அவங்க அப்பா ஒரு மதம் பையன் ஒரு மதம்னு பயங்கர குழப்பமாக இருக்கே. அப்போ பாஜக செய்யக்கூடிய மத அரசியலை விட மோசமான அரசியலாக இது இருக்குதே அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. அந்த மக்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் சார்பாக அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். முதல்வரும் போயிருக்காரு, அதே டயத்தில் விஜயும் போயிருக்காரு அடுத்த நாள். ஆனால் முதல்வரை காட்டிலும் விஜய்க்கு வந்து அதிகமான கூட்டம் ஏற்பட்டால் நிறையா செய்தித்தாள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, குளத்தூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டாங்க, இடையூறு பண்ணாங்க. திமுக வந்து பிரச்சாரம் நடைபெறாமல் இடையூறு பண்ணாங்க. விஜய் அதனால் போயிட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு, கூட்டம் குறைவு கம்மி. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, பலாப்பழம் வச்சிங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். பலாப்பழத்தை ரோட்டில் வச்சிங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். அதே நீங்கள் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஈ வெளியில் தான் நிற்கும். புரியுதுங்களா? ஒரு நடிகர்னால் வேடிக்கை பார்க்க 4 பேர் வரத்தான் செய்வோம். என்ன அது மக்களோட இயல்பு. அதனால் மக்களை குறை சொல்ல முடியுமா? இப்போ கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஒரு நடிகர் போவாங்க, நடிகை போவாங்க, பார்ப்பாங்க. ஹலோ ஹாய் எங்கண்ணே ஹலோ கண்டு அந்த படம் இவ்வளோதான். என்ன இங்கே சாகுறான் பைக்கில் போய் விழுகிறான், கூட்டத்தில் நெரிசலில் சாகுறான். செத்ததுக்கப்புறம் என்ன புள்ள போனால் இன்னொரு புள்ள பெற்றுக்கலாங்கிறான். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆச்சரியங்கள். அதனால் நீங்கள் பெருசாக பண்ண தெரியல. அப்போ இந்த ஆம்புலன்ஸுங்கிற காமெடி வந்து ஏற்கனவே இபிஎஸ்சி ரெகுலராக செய்கிற காமெடி தான் அது. ஏன்னா அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்க காமெடி அன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போகிற வழியில் பாவம் ஒரு சின்ன பையன், வயசு பையன், ஒரு 23 24 வயசு பையலை ஒரு முத்திரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பையலை சாகடிச்சிட்டு நிற்காமல் கூட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம் அதை வந்து நம்ம இதை வச்சுட்டு இதை அரசியல் பண்ணுறோம்னு கீழ்த்தரமாக பேசிடுவான்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டுருந்தேன். ஏன் சார் அந்த கூட்டம் முதல்வருக்கு வரலன்னு நினைக்கிறேன்? எந்த கூட்டம்? விஜய்க்கு வந்த கூட்டம், அவர் சொந்த தொகுதியில் அந்த கூட்டம் வரலையே. ஏங்க இப்போ கூட்டம் ஓட்டு தாங்க வாங்கணும். கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போகிறீங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேன், கரகாட்டத்துக்கு கூட கூட்டம் வருதுங்க. கரகாட்டம் இருக்குல்ல, நம்ம லோக்கலில் கரகாட்டம் ஆடுறோம்ல, அதுக்கு கூட பார்க்குறதுக்கு கூட்டம் வருது. அப்போ அந்த கரகாட்டத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்களை பார்க்க இவ்வளோ கூட்டம் வரும்போது, அதே இடத்துல நீங்கள் சொல்கிற ஒரு நடிகை
நல்ல நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகை வந்து அதே கரகாட்டத்தை வந்து அங்கே ஆடினாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்? அப்போ நீங்கள் பாரம்பரியமாக இத்தனை வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டிய நடன பெண்மணியை பார்க்க வந்த கூட்டத்தை விட நடிகை வந்தவொடனே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சே அப்படின்னு மிகைப்பாக பேசினா இதில் என்ன இது? அதெல்லாம் இப்போ பிறந்தல்லைங்க. நடிகைன்னா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்கே முக்கியமான கேள்வி. மக்களுக்கு சேவை செய்கிறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்குது? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனாக வரமுட்டுறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வரதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாஸுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாவுக்குள்ளே வரும் பொழுது ஏன் கருணாஸோடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. அது அவங்களுடைய திறமை. காலேஜ் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. எல்லா காலேஜிலுமே அதிகமாக மாணவர்கள் போய் சேர்றாங்க. தகுதி வாய்ந்த கல்லூரியில் தான் போய் சேர்றாங்க. அதை நம்ம முழுமையாக பார்க்கணும்ல. அது வந்து முழுக்க திறன், நிர்வாகத்திறன், அவங்களுடைய பொது அறிவு, அந்த அரசியல் அனுபவம், இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்கள் என்ன தேர்தலில் போட்டியே போடலை. நான் ஏற்கனவே போட்டு ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுனால நீங்கள் காமெடியன்னா ரியல் ஹீரோ. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் போடுறாரு? நான் தான் ஹீரோ, சிங்கிள், ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும் பொழுது நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்கே போனால் அங்கேயா? 2யுமே போயிடும். அப்போ தான் தெரியும்.